அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான அறிவிப்பு. முதல்வர் விஜய் அதிரடி 80,000 அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம். என்னங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து நெறைய அறிவிப்புகள் புதுசு புதுசா வெளியாயிட்டிருக்கு. எதிர்பார்க்காத அறிவிப்புகள். 2 கட்சிகளும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. அதை தாண்டி ஒரு புது கட்சி வந்தா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அந்த வகையில புதிய நடைமுறைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, என்னங்கிறது தெளிவா பார்க்கலாம் வாங்க. காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு காலமுறை ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கன்வாடி பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களில் 80,000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றன. இங்கு வரும் குழந்தைகளை பாதுகாப்பாக பராமரித்து அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கி அடிப்படை கல்வி போன்றவற்றை வழங்கி வருகின்றன. கடந்த தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் காலமுறை ஊதியம் வழங்குவதாக அறிவித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த அங்கன்வாடி பணியாளர்கள், உதவியாளர்கள் போராட்டங்களை நடத்தி கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவித்தும் பலனில்லை. ஸோ அதனால் காத்திருப்பதாக அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஒன்றியம் மாநில பொதுச் செயலாளர் சுகன்யா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்குதல், குழந்தைகள் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வராங்க. இது தவிர இன்னும் குழந்தைங்களோட பராமரிப்பிலையும் முக்கிய பங்கை எடுத்து வராங்க. ஸோ அவங்களுக்கு ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அரசு பணிகளுக்காக முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளும் எங்களது நியாயமான கோரிக்கையை கூட ஏற்கப்படாமல் உள்ளது. ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் வழங்கப்படும் என தாவேக அரசு தெரிவித்துள்ளது. புதிதாக அமைந்துள்ள அரசு அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 80,000 அங்கன்வாடி பணியாளர்களை நியமிக்கணும். காலமுறை ஊதியப்படி மறுபடியும் 80,000 அங்கன்வாடி பணியாளர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஸோ முதல்வர் அவர்கள் அதிரடி அறிவிப்பு வெளியிட வேண்டும் இது குறித்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது குறித்து ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக இதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தைரியமாக இருங்க. மேலும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இது மாதிரியான உடனுக்குடன் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.